ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் அம்மு லைஃப் ஸ்டைல்னு. அதுக்கு நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, நாட்டு மீன் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு மீனை நல்லா மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா கழுவி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் மீன் குழம்புக்கு தேவையான பொருள் என்னென்னா, அதுக்கு ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், 2 தக்காளி, 4 பச்சை மிளகா, 2 கொத்து கருவேப்பிலை. அப்புறம் ஒரு பாத்திரத்தில் ஒரு லெமன் சைஸ் அளவு புளியை எடுத்து நல்லா ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி வச்சுட்டு, அதோட 2 தக்காளியும் ஒரு கரண்டி மிளகாத்தூளும் சேர்த்து நல்லா கரைச்சி வச்சுக்கணும். அடுத்தது என்ன பண்ணணுன்னா, அடுப்பை ஆன் பண்ணி ஒரு கடாய் வைக்கணும். கடாய் எப்பயுமே ஈரமாக இருக்கும் போது எண்ணெய் ஊற்றக்கூடாது. கடாய் நல்லா காயணும். காஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம உங்களுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் சோம்பு, இது 2ம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை எடுத்து போடணும். வெங்காயம் போட்டு நல்லா அதை நல்லா வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதக்கி நல்லா ப்ரௌன் கலராக ஆகணும் அந்த வெங்காயம். அப்போ தான் மீன் குழம்பு நல்லா இருக்கணும், டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு. வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு மீன் குழம்பு உங்களுக்கு டேஸ்ட் கொடுக்கும். நாட்டு மீனை பொறுத்த அளவுக்கு நம்ம தக்காளி கரைச்சி வச்சா தான் நல்லாயிருக்கும். அந்த கவுச்சி ஸ்மெல்லும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் நமக்கு. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன பண்ணணுன்னா, இந்த வெங்காயத்தோட 2 கொத்து கருவேப்பிலை அதையும் நம்ம உருவி போடலாம். அதில் உருவி போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு, இப்போ நம்ம கூட்டி வச்ச குழம்பு எடுத்து அதில் ஊற்றி நல்லா கலக்கி விடணும். கலக்கி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு போடணும். உப்பு போட்டு திரும்ப கலக்கி விட்டு அப்படியே மூடி வச்சிட்டோன்னா, மூடி கொதிக்க விடணும். கொதிக்க விட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு நல்லா கொதிக்கணும் குழம்பு. அந்த ஆடை குழம்புல அந்த ஆடை நல்லா பிரிஞ்சு வரும். எண்ணெய் தனியாக, அந்த ஆடை தனியாக நல்லா பிரிஞ்சு வரணும். அந்த டைமில் நம்ம மாங்காய் நம்ம ஒரு 4-5 பீஸ் கட் பண்ணி உங்களுக்கு தேவையான அளவு எடுத்து அந்த குழம்புல போட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து நல்லா கொதிக்க விடுங்க. மாங்காய் போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். கொதிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்ச மீன் எடுத்து நல்லா போட்டு ஒரு வாட்டி கரண்டி வச்சு லைட்டாக கலக்கி விடணும். அதை லைட்டாக கலக்கி விடணும். ரொம்ப போட்டு கலக்கினா மீன் உடஞ்சி போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ என்ன பண்ணணும், அதுக்கப்புறம் மூடி போட்டு நல்லா சிம்மில் வச்சு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா கொதிக்க வைங்க. கொதிக்க வச்சுட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான மீன் குழம்பு ரெடி. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம மீன் வறுவலுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 4-5 பல் சின்ன வெங்காயம், 4-5 பல் பூண்டு, கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு, அப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் கொஞ்சம், அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் ஆயிலு, கொஞ்சம் தண்ணி, இது எல்லாம் போட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அடித்து எடுத்துக்கணும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச மீன் மசாலாவை கழுவி வச்ச மீனில் நல்லா எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா தடவி ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு, அதுக்கப்புறம் ஒரு தோசைக்கல்ல ஆயில் ஊற்றி மீன் எடுத்து வச்சு நல்லா பொரித்து எடுத்திங்கன்னா சூப்பரான மீன் ஃப்ரை ரெடி. அதுக்கப்புறம் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் மீன் குழம்பும் மீன் ஃப்ரையும் ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் சாப்பிட போகிறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.